வணக்கம் அன்பர்களே. இன்று நாம் ஆச்சரியம் அமானுஷ்யம் நிறைந்த பழையனூர் நீலி அம்மன் கோவில் பற்றி யாருக்கும் தெரியாத கதையை தெரிந்து கொள்ளப் போகின்றோம். பழையனூர் நீலி அம்மன் கோவில் சிவனின் ரத்தின சபை என்று அழைக்கப்படும் திருவாலங்காடு அருகிலுள்ளது. சென்னை அருகேயுள்ள திருவள்ளூர் நகரத்தின் அருகே சிவனின் பஞ்ச சபைகளில் ஒன்றான ரத்தின சபை என்று அழைக்கப்படும் திருவாலங்காடு அருகில் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பழையனூர். ஆச்சரியம் அமானுஷ்யம் நிறைந்த பழையனூர் நீலி அம்மன் கோவில். இங்குள்ள அம்மன் நீலி அம்மன் என அழைக்கப்படுகிறாள். மிக மிக சிறிய கோவில்தான் இது. இதன் வரலாறோ சற்று பெரியது. நல்ல தங்கால் கண்ணகி என நம் மண்ணில் வாழ்ந்த பல பெண்கள் தெய்வமாகி இருக்கிறார்கள். அவர்களுக்கு கோவிலும் உள்ளது. இதேபோல் தனக்கு துரோகம் செய்து கொன்றதன் கணவனை மறுபிறவி எடுத்து பழிவாங்கியவள்தான் பழையனூர் நீலி ஆவாள். ஸ்தல வரலாறு. அன்றைய காஞ்சி மாநகரில் புவனபதி என்று ஒரு அந்தணர் இருந்தார். சிறிது காலம் இல்லறம் நடத்திய அவர் புனித யாத்திரை செல்லத் திட்டமிட்டார். அதனை அடுத்து காசிக்கு சென்று காசி விஸ்வநாதரை வழிபட்டு கொஞ்ச காலம் அங்கேயே தங்கியிருந்தார். அங்கிருந்த சத்தியஞானி என்பவர் புவனபதியை ஒரு நாள் வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்தார். விருந்துக்கு போன இடத்தில் விருந்து கொடுத்தவரின் மகள் நவக்கியானியின் மனதை மயக்கி கல்யாணமும் செய்து கொண்டார். தனக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு குடும்பம் இருப்பதைப் பற்றி மூச்சு கூட விடவில்லை. சிறிது காலம் கழித்து ஊர் ஞாபகம் வரவே காஞ்சிக்கு புறப்பட்டார் புவனபதி. நவக்கியானி நானும் வருகிறேன் என அடம்பிடிக்க வேறு வழியில்லாமல் ஒப்புக்கொண்டார் புவனபதி. போதாத குறைக்கு நவக்கியானியின் சகோதரன் சிவக்கியானியும் நானும் வருகிறேன் என கிளம்பிவிட்டான். சொந்த ஊர் நெருங்க நெருங்க புவனபதிக்கு உதறல் எடுக்க ஆரம்பித்து விட்டது. ஒரு மாலை பொழுது திருவாலங்காட்டை அடைந்த அவர்கள் அங்கேயே இரவு தங்க முடிவு செய்தனர். அப்போதுதான் புவனபதிக்கு ஒரு விபரீத எண்ணம் தோன்றியது. குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு வருமாறு கூறி மைத்துனனை அனுப்பிவிட்டு 2வது மனைவியின் கழுத்தை நெரித்து கொலை செய்து விட்டார். அடுத்து ஊரை பார்த்து சென்றார். தண்ணீருடன் வந்த அண்ணன் தங்கை இறந்து கிடப்பதை பார்த்து துடித்தான். பக்கத்தில் இருந்த புளிய மரத்தில் தூக்கு போட்டு தானும் இறந்து விட்டான். அவர்கள் இருவரும் நீலன் நீலி என்ற பேய்களாக அந்த ஆலங்காட்டையே சுற்றி சுற்றி வந்தனர். ஒரு பிறவி முடிந்தது. அடுத்த பிறவியில் புவனபதி வைசிய குலத்தில் தரிசனன் என்ற பெயரில் பிறந்தான். அவனது ஜாதகத்தை பார்த்த ஜோதிடர்கள் இவனை பழிவாங்க வடக்கில் ஒரு பேய் காத்து கொண்டிருப்பதாக எச்சரித்தார்கள். அந்த பேயிடமிருந்து தப்பிக்க மந்திரித்த கத்தி ஒன்றையும் கொடுத்தனர். முடிந்தவரை வடக்கு பக்கமாக போவதை தவிர்க்குமாறும் அறிவுரை கூறினர். தரிசனனுக்கு உரிய வயது வந்ததும் காஞ்சிபுரத்தில் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தார்கள். அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. தரிசனனின் அப்பா இறப்பதற்கு முன் அவனுக்கு இருக்கும் ஆபத்தை பற்றி விளக்கி அந்த மந்திர கத்தியையும் கொடுத்துவிட்டு இறந்து விட்டார். இப்படி இருக்க நீலனும் நீலியும் திருவாலங்காட்டில் ஒரு தம்பதிக்கு குழந்தைகளாக பிறந்தனர். இருவரும் பகலில் தொட்டிலில் படுத்து உறங்குவார்கள். இரவானதும் பேயாகி ஆடு மாடுகளை கொன்று இரத்தத்தை குடிப்பார்கள். ஊரிலிருந்து ஆடு மாடுகள் மர்மமான முறையில் இறப்பதைக் கண்ட ஊர்க்காரர்கள் ஒரு நாள் இரவு மறைந்திருந்து பார்த்தபோது நீலன் நீலியின் குட்டு வெளிப்பட்டு விட்டது. அந்த பேய் குழந்தைகளை வீட்டில் வைத்துக் கொள்ள பயந்த பெற்றோர் அவற்றை தொட்டிலோடு கொண்டு போய் ஒரு வேல மரத்தில் கட்டிவிட்டு வந்து விட்டார்கள். உடனே 2 குழந்தைகளும் மீண்டும் பழைய ஊருக்கு கொண்டன. இனியும் ஒன்றாக இருந்தால் பழிவாங்க முடியாது என்று எண்ணி பிரிந்து செல்ல முடிவெடுத்தன. நீலன் அந்த வேல மரத்திலேயே தங்கியிருக்க நீலி திருச்செங்கோடு சென்று விட்டாள். ஒரு நாள் பழையனூரில் உள்ள வேளாளர்கள் உழவிற்கு கலப்பை மரம் தேவைப்பட்டதால் செழிப்பான அந்த வேல மரத்தை வெட்டி கொண்டு போய்விட்டார்கள். இப்போது நீலனுக்கு இருந்த வீடும் போய்விட்டது. அந்த ஆத்திரத்தில் அலைந்து கொண்டிருந்த நீலன் அவ்வழியாக வந்த திருவாலங்காட்டு கோவில் குருக்களை அடித்து விட்டான். இது குறித்து குருக்கள் சிவபெருமானிடம் முறையிட சிவபெருமான் தனது கணங்களில் ஒன்றை அனுப்பி நீலனின் கதையை முடித்து விட்டார். இதை அறிந்ததும் அலறி அடித்து ஓடி வந்த நீலி தனது சகோதரன் சாவிற்கு காரணமான வேளாளர்களையும் பழிதீர்ப்பேன்
என சபதமேற்றாள். தக்க தருணத்திற்காக திருவாலங்காட்டிலேயே காத்திருந்தாள். இந்த சமயத்தில் தான் காஞ்சியில் இருந்த தரிசனனுக்கு திடீரென பழையனூர் சென்று வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. மந்திரக் கத்தி இருக்கும் தைரியத்தில் யார் தடுத்தும் கேளாமல் கிளம்பிவிட்டான். தரிசனன் திருவாலங்காட்டை அடைந்ததும் அவனை நீலி பார்த்து விட்டது. உடனே அழகான தோற்றத்தில் மாறி வந்து தரிசனனை அழைத்தாள். ஆனால் தரிசனன் இதற்கெல்லாம் மசியவில்லை. மந்திரக் கத்தி வேறு இருந்ததால் அவனை நீலியால் நெருங்கவும் முடியவில்லை. நீலியின் எல்லா முயற்சிகளும் தோல்வியிலேயே முடிந்தன. உடனே நீலி பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுத்தாள். தரிசனனின் மனைவியைப் போல் உருமாறி ஒரு பெரிய கள்ளிக்கட்டையை எடுத்து குழந்தையாக்கி இடுப்பில் வைத்துக்கொண்டு தலைவிரிகோலமாக பஞ்சாயத்தை கூட்டிவிட்டாள். தன் கணவர் தன்னை பிரிந்து செல்ல நினைக்கிறார், நீங்கள்தான் சேர்த்து வைக்க வேண்டும் என்று உருக்கமாக கண்ணீர் விட்டாள். தரிசனன் எவ்வளவு சொல்லியும் எடுபடவில்லை. என் கணவர் ரொம்ப கோபக்காரர். நான் பஞ்சாயத்தை கூட்டியதால் என்னை கொன்றாலும் கொன்று விடுவார். அவர் கையில் உள்ள கத்தியையும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்றாள். தரிசனனுக்கு உதறல் எடுத்தது. சாமி, இது பேய் என்னை கொல்ல வந்திருக்கிறது என்று வாதாடியும் எந்த பயனும் இல்லை. தரிசனரே, தைரியமாக செல்லுங்கள். ஒருவேளை உங்கள் உயிருக்கு ஆபத்து வந்தால் இங்கு பஞ்சாயத்தில் அமர்ந்திருக்கும் நாங்கள் 70 வேளாளர்களும் அப்போதே உயிரை மாய்த்துக் கொள்வோம் என்று அருகிலுள்ள சாட்சிபுதேஸ்வரர் கோவிலில் வைத்து சத்தியம் செய்து கொடுத்தனர். நீலியுடன் சென்ற தரிசனனின் கதையை நீலி முடித்துவிட்டாள். இதை அறிந்த வேளாளர்களும் சாட்சிபூதேஸ்வரர் ஆலயம் முன்பு தீக்குளித்து தங்கள் வாக்கை காப்பாற்றிவிட்டனர். இதுதான் பழையனூர் நீலியின் கதை. இங்குள்ள சாட்சிபூதேஸ்வரர் கோவில் வேளாளர்கள் தீக்குளித்த இடம் கோவில் அருகே தனியாக உள்ளது. அருகில் சாட்சி பூதேஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோவில் பழங்கால சிறிய சிவாலயம். ஆங்காங்கே சிதலமடைந்திருக்கிறது. எதிரிலேயே தீக்குளிப்பு மண்டபம் இருக்கிறது. வேளாளர்கள் தீக்குளிப்பது போன்ற சிலையை செய்து வைத்திருக்கிறார்கள். மன தைரியத்துக்கும் கணவனால் கொடுமையை அனுபவிக்கும் பெண்களும் பழையனூர் நீலியை வழிபட்டால் மனதைரியம் பெறலாம். கணவன் கொடுமைகளிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நீலி அம்மன் வழிபாடு சிறு தெய்வ வழிபாடு என்றாலும் மன உறுதியுடன் இருந்து மறு ஜென்மம் வரை போராடி தன் கணவனை கொன்று பழி தீர்த்து உக்கிர தெய்வமாக உருமாறியிருக்கிறாள். தென் மாவட்டங்களில் வழிபடும் இசக்கி அம்மனாகவும் நீலி அம்மனை ஒரு தரப்பினர் குறிப்பிடுகிறார்கள். பெரிய புராணத்தில் நீலி, சம்பந்தர் தன் பதிகத்தில் நீலி கதையை பதிவு செய்தது போல் சேக்கிழாரும் பெரிய புராணத்தில் பதிவு செய்திருக்கிறார். நற்றிரம்புரி பழையனூர் சிறு தொண்டர் நவைவந்துற்றபோது தம் உயிரையும் வணிகனுக் கொடுகார் சொற்றமெய்ம் மையுந்தூக்கிய சொல்லையே காக்கப் பெற்றமேன் மைய நிகழ்ந்தது பெருந்தொண்டை நாடு என விவரிக்கிறார். இதேபோன்று உமாபதி சிவாச்சாரியார் என்பவர் எழுதிய சேக்கிழார் புராணத்திலும் நீலி கதை வருகிறது. நீலி கதை காலம் காலமாக திரைப்படங்களிலும் கதைகளிலும் அமானுஷ்யம் கலந்த கதையாகவே சித்தரிக்கப்பட்டுள்ளது. போலியாக கண்ணீர் வடிப்பவர்களை கிராம பகுதிகளில் நீலி கண்ணீர் வடிக்காதே என்றும் கூறுவார்கள். செல்லும் வழி: சென்னையில் சென்ட்ரலில் இருந்து அரக்கோணம், திருவள்ளூர், திருத்தணி செல்லும் ரயிலில் சென்றால் திருவாலங்காடு செல்லலாம். அங்குள்ள சிவன் கோவிலுக்கு சென்றுவிட்டு இந்த நீலி அம்மன் கோவிலுக்கு செல்லலாம். மிகவும் சிறிய அளவிலான கோவில்தான் இது. இதுவே பழையனூர் நீலி அம்மனின் கதையாகும். நீலி அம்மன் என்னதான் உக்கிர தேவியாக இருந்தாலும் அவளின் உக்கிரம் அதர்மத்திற்கு மட்டுமே எழும். இந்த காணொளியை காணும் அனைத்து அன்பர்களுக்கும் நீலி அம்மனின் அருள் மழை பொழியட்டும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு புதுமை, ஆன்மீகம், வரலாறு ஆகிய மூன்றையும் இணைத்து ஒரு சக்தி தருவதாக இருந்ததா? இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் ஆன்மீக ஆர்வமுள்ள நண்பர்களோட பகிருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் செய்ய மறந்துடாதீங்க.